ஹலோ மக்களே, இன்னைக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க வந்திருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, பல வேலை வாய்ப்பு, அதுவுமே வந்து ஒரு ஜாப் ஃபேர் சொல்லுவாங்களே, வேலை வாய்ப்பு முகாம். அது ஒரு மாவட்டத்தில் நடக்கல, பல மாவட்டத்தில் தான் நடக்க போகுது. இதை பற்றின தான் இந்த வீடியோ முழுக்க இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஒரு ஜாப் ஃபேர்னு சொல்லுவாங்களா, வேலை வாய்ப்பு முகாம், இது வந்து நடக்க போகுதுங்க. பல மாவட்டங்களில் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், திருப்பூரில், சேலமில், தென்காசியில், கிருஷ்ணகிரியில், பெரம்பலூரில், புதுக்கோட்டையில், நீலகிரிஸில், அரியலூரில், சிவகங்கையில், ஈரோடில், இந்த மாதிரி பல மாவட்டத்தில் வந்து நடக்க போகுதுங்க. சரிங்களா? அது எல்லாமே இந்த மார்ச் மாதம் தான் நடக்க போகுது. திருப்பூரில் வந்து 7ஆம் தேதி, 3வது மாதம் 7ஆம் தேதி நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா, கலெக்டரேட் பில்டிங்கில் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அது டீட்டெயில்டாக 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி மறக்காதீங்க. அதே மாதிரி சேலமில் வந்து தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கு இல்லையா, நம்மளுடைய தாகூர் இன்ஜினியரிங் காலேஜில் தான் 8ஆம் தேதி நடக்க போகுது. மார்ச் மாதம் 8ஆம் தேதிங்க. மறக்காமல் போங்க. போய் வேலை வேணும் அப்படின்னா போய் அப்ரோச் பண்ணுங்கள். லைக் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய செக்டர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது, சேலம் ஜாப் ஃபேர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கான்டாக்ட் பர்சன்ஸோட அவங்க கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து சேலரி வந்து மினிமமாக ஒரு 10,000 உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக சேலமில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லைங்க, தென்காசிலையும் நடக்குது. தென்காசியில் மார்ச் மாதம் நடக்க போகுது, 8ஆம் தேதி நடக்க போகுது. அது எங்கே நடக்க போகுதுன்னா, ஸ்ரீராம் நல்லமல்லி யாதவ் ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லி இருக்கு இல்லையா, அங்கே நடக்க போகுதுங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மெகா ஜாப் ஃபேர் இருக்கு இல்லையா, அங்கேயுமே கிருஷ்ணகிரியில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் நடக்க போகுது. 8ஆம் தேதி நடக்க போகுது. 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் நடக்க போகுதுங்க. அது போக பெரம்பலூர்லேயும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது. அது எங்கே நடக்குதுன்னா, ரோவர் காலேஜில் நடக்க போகுது. பெரம்பலூரில் 8ஆம் தேதி மார்ச் மாதம் நடக்க போகுது. 8 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் நடக்க போகுதுங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையிலையுமே ஹெச்ஹெச் த ராஜா காலேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அங்கே வந்து நடக்க போகுதுங்க. 8ஆம் தேதி நடக்க போகுது, 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். நீலகிரிஸ்லையுமே கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் நடக்க போகுது. அதுவுமே 8ஆம் தேதி தான் நடக்க போகுது. சரிங்களா? மறக்காமல் போங்க. அரியலூர் மைக்ரோ ஜாப் ஃபேர் அப்படின்ற இருக்குல்ல, அது எங்கே இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஐடிஐ இருக்குல்ல, அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கவர்மெண்ட் ஐடிஐயில் வந்து 14ஆம் தேதி வந்து நடக்க போகுதுங்க. இதில் வந்து நீங்கள் 8th பாஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, 10th பாஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ராஜா துரைசங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து 15ஆம் தேதி 3வது மாதம் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ சனிக்கிழமை, அது 15ஆம் தேதி சனிக்கிழமை. மறக்காமல் போங்க. 9 மணி டு 3 மணி நடக்க போகுது. அதே மாதிரி ஈரோட்லேயும் நடக்க போகுது. அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே தாங்க நடக்க போகுது. சரிங்களா? அது வந்து 15ஆம் தேதி நடக்க போகுது. அது போக பல மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கரூரில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நடக்க போகுது. அதே மாதிரி நாகப்பட்டினம்லேயும் நடக்க போகுது, கன்னியாகுமரியில் நடக்க போகுது, திருவள்ளுவர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி இருக்குங்க. இந்தந்த மாவட்டத்தில் எங்கே நடக்க போகுது எனக்கு அப்படின்றது டீட்டெயில்டாக நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இது நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.